ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் சில பக்திவினோத் டாக்கூருக்கு சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள். பணிவு, எப்போவுமே பணிவாக இருக்கிறது, சொன்னால் அகங்காரம் பண்ணாமல் சேவா வைக்கிறது, சேவாபாவம். ஆத்ம நிவேதனை சொன்னால் நான் எனக்கு விட்டு எல்லா பகவானுக்கு உள்ளது, அந்த பாவத்தில் எப்பவுமே வாழ்வது. யோப்திரத்வ வர்ணனா, பகவான் தான் இந்த உலகம் நடத்திட்டு இருக்காரு, அப்படி நம்பிக்கையுடனே வாழ்வது எப்பவுமே. அவசிய ரக்ஷிபி கிருஷ்ணா விஸ்வாச பாலனா, நம்ம கண்டிப்பாக கிருஷ்ணர் காப்பாற்றுவார் எப்போவுமே, எந்த விதமான சூழ்நிலையில், அந்த நம்பிக்கையுடனே வாழ்வது. பக்தி பிரதிகூல காரிய வர்ஜனாங்கிகார, பக்திக்கு இடைஞ்சிலான வேலைகள் விடுறது. பக்தி அனுகூல மாத்திர காரியரை சேர்க்கிற, பக்திக்கு அனுகூலமான வேலைகள் எடுக்கிறது. இந்த 6 அங்குகள் சரணாகத்திக்கு. அது ஆன அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு பஜனைக்கு என்ன ஆசை இருக்கணும், அதில் 12வது கீர்த்தன் படிச்சுட்டு இருக்கேன். குருதேவ் கவே மோர செய்தின் ஹொய்பே மனஸ்திர கரி நிர்ஜனே பசியா, கிருஷ்ண நாம காய்போ ஜபே संसार पुकार काने ना पसिबे देह राग दूरे रहबे. ಗುರುದೇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ. ಗುರುದೇವ್ರಕಿட்ட என்ன ಪ್ರಾರ್ಥನೆ இருக்கணும், எனக்கு அந்த நாள் வருவோ குருதேவா, என் மனசு ஸ்திரமாயிடும், நான் தனியாக உட்காந்து ஜபம் பண்ணும்போது, கிருஷ்ணநாம ஜபம் பண்ணும்போது, சம்சாரம் இந்த பேச்சுகள் என் செவிலே போகாமல் இருக்கும், என் உடம்புல எந்த விதமான நோய் இல்லாமல் இருக்கும். हरे कृष्ण बलि गांती थे नयने महिबे लोरा, गायते गायते हरे कृष्ण बलि गायते नयने बहिबे लोरा, देहेते पुरक उदित हईबे प्रेमेते करीबे போரா. நான் ஹரே கிருஷ்ண மாமந்திர ஜபம் பண்ணும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு இருக்கும், தனியாக யாரையும் காட்டுறதுக்கல்ல. அதே போல் என் உடம்புல ரோமாஞ்சனமாக இருக்கும். நான் முழு பிரேமத்தில் எனக்கு வெளியில் உள்ள ஆர்வே இல்லாமல் இருப்பேன். கதகதவாணி முக்கிய பாகிரிபே காம்பிபே சரீரமமா, கர்ம முகுர்முகு வீர்வர்ண வைவர்ணிய ஹொய்பே ஸ்தம்பித்த பிரளயாசனம். அப்போது எனக்கு பேச்சு முழுசாக வெளியில் வராது, பாதி தான் வெளியில் வரும். உடம்பு முழுசாக ஆடிட்டு இருக்கும், வேர்க்கும் உடம்புக்கு கலர் மாறிடும். நான் ஒரு மாதிரி சிலை போல ஆகிடுவேன். கடைசியாக எனக்கு மயக்கம் வந்துடும். निष्कपटे हेन दशा कबे होइबे निरंतर नाम गाइबो, आवेशे रहिया देह यात्रा करी तोमारा करुणा पाइबो. எப்போ எனக்கு இந்த மாதிரி உயர்ந்த நிலைமை வரும், நான் நிரந்தரமாக அவன் ஜபம் பண்ணிட்டு இருப்பேன் நாமம். எனக்கு உடம்புக்கு உள்ள என்ன கடிமைகள் இருக்கு அது பண்ணிட்டு இருப்பேன். பாவம் எப்பவுமே உன் ஆவேசத்தில் இருக்கேன், அப்படி உன் கருணை எனக்கு எப்போ கிடைக்கும். இந்த கீர்த்தன் புரிஞ்சாச்சு சொன்னால் கிருஷ்ண உணர்வு என்ன சொல்லி புரிஞ்சிடும். நம்ம எல்லாருமே ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ண பிரேம கிடைக்கிறது. அந்த கிருஷ்ண பிரேம என் வாழ்க்கையில் எப்படி வரும் எனக்கு வேணும் சொல்லி குருதேவர்கிட்ட பிரார்த்தனை. அந்த பாவம் என்ன, கிருஷ்ண பிரேம வரும்போது நம்ம எப்படி இருப்போம், நமக்கு மனசு ஸ்திரமாயிடும். நம்ம யாரை மக்கள் தேடி போக மாட்டோம், நம்ம தனியே இருக்க முயற்சி பண்ணுவோம். உண்மையாக நமக்கு கிருஷ்ணரில் இதாக நமக்கு வேறு யாரும் பிடிக்காதப்போ தனியே இருக்க முயற்சி பண்ணுவோம்.
எங்கே இருந்தால் கூட வீட்டில் இருந்தால் சரி, பக்தர் கூட்டத்தில் இருந்தால் சரி. என்ன பக்தர் கூட்டம் சொன்னால் எல்லாம் ஊர் கதை தானே பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் பகவான் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு பகவான் மேலே அனுபவம் வரும்போது நமக்கு இந்த எல்லாம் பிடிக்காது. சம்சாரத்தில் உள்ள பேச்சை பிடிக்காது. நம்ம கிருஷ்ணன் நாம சொல்லிட்டு இருக்கோம். தேகத்தின் நோய்கள் இல்லாமல் ஆயிடும். இப்போ நமக்கு உடம்புல உள்ள நோய்கள் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு. அப்போ கொடுக்காதா? நம்ம பிரேமத்தில் இருக்கோம். நமக்கு உடம்புல என்ன நடக்குது எங்கே தெரியும். பகவான் நாம பண்ணும்போது பிரேமம் சொன்னால் அப்படி கண்ணீர் வந்துட்டு இருக்கும். உடம்பு ஆடிட்டு இருக்கணும். ரோமாஞ்சனம், எவ்வளோ பிரேமத்தின் பாவம் பேச முடியாது. அப்போ பாதி சப்தங்கள் வெளியில் வரும். வேர்க்க தொடங்கிடும் உடம்பு. என்னதுக்கு வேர்க்கும்? இதெல்லாம் என்னதுக்கு நடந்துட்டு இருக்கு? நம்ம ராதா கிருஷ்ணர் ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கோம். அங்கே உள்ள சேவை நினச்சிட்டு இருக்கோம். அது வச்சு இதெல்லாம் நடக்குது. உடம்புக்கு கலர் மாறிடும். எப்படி நம்ம சிலை போல ஆயிடுவோம். சிலப்போ மயக்கம் விழுந்துடும். கப்பட்டம் இல்லாமல் இந்த மாதிரி நிலைமை எப்படி வரும் சொல்லிவிட்டார். நிஷ்கப்பட்டமா. ஏன்னா கப்பட்டம் பண்ணி யாருக்கு வேணாமா, என்ன வேணாமா வரும். இந்த நிலைமையிலே நம்ம எப்பவும் பகவான் நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆவேசம் இருக்கும்போது நம்ம அந்த பாவங்களை அனுபவிக்க முடியும். அதுக்கு வேண்டி குரு கருணை ரொம்ப முக்கியம். இது அஷ்டசாத்விக பாவ சொல்லுவோம். பிரேமத்தின் பகவான் பக்தியிலே 8 விதமான உயர்ந்த பாவங்கள் ஒரே வாட்டி வரும். ஒரே வாட்டி இல்லை. வேற கண்ணீர் வருது, வேற அப்படி இல்லை. அஷ்டசாத்விகம். பட் மாதுரிய காதம்பின்னு சொல்லி புத்தகத்தில் ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு. சில பேர் இது காட்ட மாட்டாங்க. இந்த அஷ்டசாத்விக பாவங்களை காட்ட மாட்டாங்க. பட் அவங்களுக்கு பிரேமம் வந்திருக்கு. நமக்கு எப்படி தெரியும்? ஒரு பக்தருக்கு உண்மையாக பிரேமமாக ஒன்று இது, இந்த 8 இது யாரும் வெளியில் காட்ட மாட்டான். காட்டுறதாலும் உண்மையான பக்தன் கிடையாது. ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாவம் வந்திருக்கு நமக்கு எப்படி தெரியும்? இல்லை நமக்கு வேணும் எப்படி தெரியும்? நம்ம இதே காத்து உட்காந்துருக்கோம். அப்படி இல்லை. நான் எனக்குள்ள பாவம் எப்போவுமே போயாச்சு. இந்த உடம்பு நான் இதுக்கு சேர்ந்தது எனக்கு அந்த பற்றுதல் போயாச்சு. ஆத்ம நிவேதனம் வந்தாச்சு. இது பிரேமத்தின் ஒரு அடையாளம். பிரேமம் வந்திருக்கு. இனி ஒரு அடையாளம், எல்லா தெய்வீக குணம் வந்துடும். எல்லா தெய்வீக குணங்களும் வந்துடும். தெய்வீக குணங்கள் சொன்னால் என்ன? ஸ்ரீமத் பகவத்கீதையில் 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகா 13 முதல் 28 ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு யார் பிடிக்கிறது? எந்த விதமான குணங்கள் இருக்கு? அந்த குணங்கள் நமக்கு வந்து இல்லை. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 3வது காண்டத்தில் சாது எப்படி இருப்பான், சாது அடையாளங்கள் கபில பகவான் தேவஹூதி அம்மாவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 11ஆம் காண்டத்தில் உத்தவருக்கு 28 அடையாளங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு உண்மையான வைஷ்ணவன் சாது எப்படி இருப்பான்னு சொல்லி. இல்லை, பகவான் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரித்திராமிரதத்தில் சனாதன கோஸ்வாமிக்கு வைஷ்ணவருக்கு 26 அடையாளங்கள் சொல்லியிருக்காரு. அது நம்ம வாழ்க்கையில் வரும். இது நமக்கு யாரும் கொடுக்க முடியாது. இது எந்த கடையில் வாங்க முடியாது. பிரேமம் சொன்னால் இந்த அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். இன்னொன்று குரு மகாராஜ் சொன்னார். குரு என்ன சேவை கொடுத்தா சந்தோஷமாக பண்ணுவோம் சொன்ன பிரேமம். இப்படி நம்ம எல்லாரும் கிருஷ்ண பிரேமம் எதிர்பார்த்துட்டு நம்ம பஜனை பண்ணி நம்ம வாழ்க்கை வெற்றிக்கிறோம்னு சொல்லணும். ஹரி போல்.